ஹாய் எவ்ரிவன், அதான் உங்க சந்தோஷ்குமார், ஃபிட்னஸ் ட்ரைனர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணா உடம்பு ஏற்றுறது ரொம்ப ஈஸியா, விச் மீன் வந்து மசில் பில்ட் பண்றது ரொம்ப ஈஸியா. அப்போ ஸ்டெராய்டு யூஸ் பண்றவங்களாம் ஈஸியா தான் உடம்பு ஏத்துறாங்களா, மசில் பில்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம ஸ்டடீஸ் வச்சு பார்க்க போறோம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணேன்னா, நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணால் எவ்வளோ மசில் டெவலப் ஆகும்னு சொல்லி நான் பர்சனலாக செக் பண்ணேன். நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்கிட்ட அந்த டேட்டாஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் நான் என்ன வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அதனால வந்து நம்ம ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாண்டோட ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 43 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. விச் மீன் வந்து 43 ஹியூமன். ஓகே, அவங்க வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. குரூப் 1ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் பண்ண மாட்டாங்க, ஸ்டெராய்ட்ஸும் எடுக்க மாட்டாங்க. குரூப் 2ல இருக்கிறவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. விச் மீன் வந்து அவங்க நேச்சுரல் பாடி பில்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓன் லாங்குவேஜில். அப்புறம் வந்து குரூப் 3ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க, ஸ்டெராய்ட்ஸும் எடுப்பாங்க. குரூப் 4ல இருக்கிறவங்க ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் எடுப்பாங்க. இவங்களுக்கு உண்டான மசில்ல எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். டோட்டலாக இந்த ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 10 வீக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 வாரம் அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 2.5 மாதம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2.5 மாதம் ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரைனிங்கும் பண்ணாமல் ஸ்டெராய்டும் எடுக்காமல், அதுக்கு பார்த்தீங்கன்னா மசில் பில்டிங் ஆகியிருக்கு. பட் ஆனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட், சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மசில் பில்டிங் அவங்களுக்கு ஆகலை. இப்போ குரூப் 2 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க, நேச்சுரல் பாடி பில்டர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வாரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோ மசில் வந்து பில்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக சொன்னால் 1.99, ஆனால் 2 கிலோன்னு நம்ம வச்சுக்கலாம். 2 கிலோ மசில் வந்து பில்ட் ஆயிருக்கு. இப்போ அதுவே குரூப் 3 இருக்காங்க பாருங்க, ஸ்டெராய்ட்ஸும் எடுப்பாங்க, ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 6.5 கிலோ மசில் பில்ட் ஆயிருக்கு. எஸ், 6.5 kg இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மசில் இதுதான். ட்ரைனிங் ப்ரொசீஜர் சேம் தான், பட் அவங்க அடிஷ்னலாக ஸ்டெராய்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ குரூப் 4 ஒன்று இருக்கு பாருங்க, ட்ரைனும் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஸ்டெராய்டு மட்டும் எடுப்பாங்க. அந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 3.1 கிலோகிராம் ஆஃப் மசில் பில்ட் ஆயிருக்கு. எஸ், ட்ரைனிங்கே பண்ணாமல் ஸ்டெராய்டு மட்டும் எடுத்தாலே உங்களுக்கு 3 கிலோ மசில் ஈஸியாக பில்ட் ஆகும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஸ்டெராய்டு கொடுத்தாங்கன்னா டெஸ்டாஸ்டிரோன் கொடுத்துருக்காங்க. விச் மீன் நம்ம டிஆர்டி சொல்லுவோம்ல, டெஸ்டாஸ்டிரோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அதுக்கு ஒரு டோஸ் கொடுப்பாங்க. அந்த டோஸ் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 மில்லிகிராம் பர் வீக் ஆஃப் டெஸ்டாஸ்டிரோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த ரிசல்ட். இதை வந்து அவங்க அகைன் வந்து செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 2001ல் சேம் வந்து அகைன் ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த டெஸ்டாஸ்டிரோனோட டோஸை மட்டும் மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 25 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் குரூப்புக்கு 50 மில்லிகிராம், தேர்டுக்கு 125 மில்லிகிராம், ஃபோர்த்துக்கு 300 மில்லிகிராம், அண்ட் ஃபிஃப்த் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 600 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க ஃபார் 20 வீக்ஸ். லாஸ்ட் டைம் வந்து 10 வீக்ஸ் ஸ்டடி தான் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நம்ம லாங் டேர்மாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 20 வீக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராமுக்கும் கம்மியான மசில் தான் பில்ட் ஆயிருக்கு. விச் மீன் ஒரு 1/2 கிலோ மசில் கூட அவங்களுக்கு பில்ட் ஆகல. செகண்ட் குரூப் இருக்கு பாருங்க, 50 மில்லிகிராம் ஸ்டெராய்டு எடுத்த குரூப், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பவுண்டுனா நம்ம கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 1.4 1.5 கிலோகிராம் மசில் அப்ராக்சிமேட்டா பில்ட் ஆயிருக்கு. தேர்ட் குரூப் இருக்காங்க பாருங்க, 125 மில்லிகிராம் ஸ்டெராய்டு எடுத்த குரூப், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோ மசில் பில்ட் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டா. அதுக்கப்புறம் ஃபோர்த் குரூப் 300 மில்லிகிராம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோ மசில் பில்ட் ஆயிருக்கு. எஸ், 5.5 கிலோகிராம்ஸ். அதுக்கடுத்து லாஸ்ட் குரூப் அந்த 600 மில்லிகிராம் ஒருத்தவங்க எடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து 9.1 கிலோகிராம் மசில் இன் 20 வீக்ஸ். எஸ், 9 கிலோ 100 கிராம் மசில் வந்து 20 வாரத்தில் டெவலப் ஆயிருக்கு. இதுல பெரிய விஷயம் சர்ப்ரைஸ் என்னன்னா, இவங்க யாருமே ட்ரைனிங் பண்ணல. விச் மீன் இவங்க யாருமே ஒர்க் அவுட் பண்ணல, ஒன்லி அவங்க ஸ்டெராய்டு மட்டும் தான் எடுத்தாங்க. ஸோ நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணாம ஸ்டெராய்டு எடுத்தாலும் உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும். ஸோ மசில் பில்ட் பண்றது ஈஸின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, இங்கிலாண்டோட ஜேர்னல் ஆஃப் மெடிசன் சொல்றாங்க. அதுக்குன்னு வந்து நான் ஸ்டெராய்டு எடுத்து பாடி பில்டிங் பண்றவங்களாம் ரொம்ப ஈஸியா பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எனக்கும் தெரியும் ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம், டயட் இருக்குது ரொம்ப கஷ்டம், அந்த மெடிசன் போடுறதே ரொம்ப கஷ்டம் தான். அதனால வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்படி ஒரு ஸ்டடி வந்து ஒன்று நடந்திருக்கு, அந்த ஸ்டடிக்கான ரிசல்ட்ஸ் இதுதான். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னு எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. உங்களோட நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ஹான்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்க ஏதாவது பேசும்போது இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம். ஓகேவா? ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.
நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக வெறும் நெகட்டிவ் கமெண்ட்டாக போட்டு தள்ளிடாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம், ஒரு ஹெல்த்தியான ஃபிட்னஸ் கம்யூனிட்டி. ஓகே, திஸ் இஸ் சந்தோஷ் குமார். பை பை.